வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம திருத்தணியில பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. வேற லெவல் மாஸா இருக்குங்க. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க முதல்ல நம்ம சேனல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல புது புது பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் நெருக்கடியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி இப்போ அந்த டிஎம்கேனா எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அந்த பேரோட வச்சிடறாங்க போல. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில திருத்தணி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% அது வந்து வேலை ஒர்க்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 20% வேலை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் வேலை, அந்த ஒயரிங், அந்த அப்புறம் வந்து தரைத்தளம் போடுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துருப்பீங்க. உள்ள வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லெஃப்ட் சைடில் ஒரு 7 பஸ்ஸு, ரைட் சைடில் ஒரு 7 பஸ்ஸு, 15 பஸ் வந்து உள்ள நிற்கிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து சாதாரணமாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையெல்லாம் அந்த குட்டைகா தள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து சூப்பராக அந்த இடமே இல்லாத மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல செயல் தான். ஏன்னா நம்ம திருத்தணியில் எவ்வளவோ கிட்டத்தட்ட 10-15 வருஷமா புது பஸ் ஸ்டாண்டு வருது புது பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. நிறைய அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல ஒரு விடிவு காலம் வந்திருக்கு இப்போ. ஆனா இதுல என்ன ஒரு மேட்டர்னா, அந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்டு உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து திருத்தணி முருகன் கோவில் கோபுரம் அந்த ஸ்டைல்லையே வந்து கட்டியிருக்காங்க. அது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லயும் அப்படிதான் இருக்கு. திருத்தணி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அதே மாடல்ல தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா 6 படை முருகன் கோவில்ல 5ஆம் படை முருகன் கோவிலான திருத்தணியில இருக்கிறதுனால அந்த திருத்தணி முருகன் கோவில் கோபுரம் மென்ஷன் பண்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி கட்டுறது இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 ஏக்கரா நிலப்பரப்புல தான் கட்டியிருக்காங்க. ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி முடிச்சிட்ட அப்புறம் தான் தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டு பத்தி. நம்ம திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க, நம்ம திருத்தணிக்கு நிறைய பேர் வரீங்க, நிறைய ஊர்ல இருந்து திருத்தணி முருகனை தரிசிக்க. கொஞ்சம் இடத்த தூய்மையா வச்சுக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எதா இருந்தாலும் சரி ஒரு டஸ்ட்பின்ல போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. இப்போதான் புதுசாக கட்டியிருக்காங்க. புதுசாக நம்ம திருத்தணி மக்களாகிய நம்ம தான் வந்து புதுசாக வச்சுக்கணும். வெளியூர்லேருந்து வர மக்களும் சரி கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு ஃபுல் வியூ. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக டிப்போ ஒரு கிலோ, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழி தான். 1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. 20% ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுன்னா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் நான் தரேன், கண்டிப்பாக தரேன். மறக்காம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.